ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான பூத்தண்டம் பாஸ்கர் நாராயணா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி தரமான ஒரு சீரியல் கில்லர் படங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கர்நாடகா தெலுங்கானா பார்டரில் ஒரு சீரியல் கில்லர் அடுத்தடுத்து பெண்களை கடத்தி கொலை பண்ணி தலை துண்டிக்கப்பட்ட நிலையில தூக்கி போட்டு போயிடுறான். இதுல மோசமான விஷயம் என்னன்னா, செத்தது யாருன்னு தெரியல, கொன்னவன் ஒன்றும் தெரியல. எங்க பொண்ணு காணும்னு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் ஒருவேளை செத்தது இந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனை தொடங்க முடியும். ஆனா இது வரைக்கும் யாருமே எங்க பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க கிடையாது. இறந்து போன பெண்களும் யாருன்னு தெரியல. ஆனா தொடர் கொலைகள் 16, 17ன்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குதுங்க. பேட் பாஸ்ட் காரணமா போலீஸ் ஆக முடியாம டிடெக்டிவ் ஆன ஹீரோக்கு இந்த வழக்குல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குதுங்க. அடுத்தடுத்து காத்திருந்த அதிர்ச்சி தான் மொத்த படமே. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தரமான கிரைம் த்ரில்லர். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கர்நாடகா தெலுங்கானா பார்டர்ல ஒரு சீரியல் கில்லர் பெண்களை கடத்தி பாலியல் ரீதியா துன்புறுத்தி அவங்களுக்கு வெள்ளப்புடவை கட்ட வச்சு தலையை துண்டிச்சு கையில ஒரு திஷ்டி பொம்மையோட ஒரு இடத்துல தூக்கி போட்டு போயிடறான். கொலை செய்யப்பட்ட பெண்களோட கையில கைரேகையே இல்லைங்க. அதனால செத்தவங்க யாருன்னே தெரியல, கொன்னவன் எவனும் தெரியல. அங்க கட் பண்ணா இந்த சீரியல் கில்லரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவனோட அடுத்த டார்கெட்டை கடத்தி வச்சு கொல்றதுக்கான ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்தோட செட்டப், இவனோட கெட்டப் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுதுங்க. ஏதோ நரபலி, பிளாக் மேஜிக் இது தொடர்பான விஷயத்துல தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. எண்ட் ஆஃப் த டே அவனுடைய 16வது டார்கெட்டை கடத்தி அதே மாதிரியான பேட்டர்ன்ல கொலை பண்ணி தூக்கி போடுறாங்க. இன்னும் எத்தனை கொலைகளை பண்ண காத்திருக்கான்னு தெரியல. அங்க கட் பண்ண ஒரு மிகப்பெரிய பணக்காரனையும் அந்த பணக்காரனுடைய அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு டிடெக்டிவ் தேடி கிராமத்துக்கு வந்திருக்காங்க. மெக்கானிக் பாஷா கிட்ட வழி கேட்கும்போது மெக்கானிக் பாஷாவும் வழி சொல்றாருங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் விசாரணை பண்ணும்போது அவங்க என் வீட்டில் தான் தங்கி இருக்கிறாங்க, வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ஹவுஸ் ஓனர் இந்த பணக்காரனையும் அசிஸ்டன்ட்டையும் கூட்டிட்டு போயிட்டு ஏணி எல்லாம் வச்சு மேலே ஏற சொல்றாரு. என்னடா இது, இந்த டிடெக்டிவ் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த பணக்காரர் யோசிக்க, பணக்காரரோட அசிஸ்டன்ட் ரொம்ப சீக்கிரட்டா வாழ்றாரு போல அப்படின்னு எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்குறாரு. மேல போய் கதவை தட்டினா டக்குன்னு ஹவுஸ் ஓனர் வந்து, அது கதவு இல்லைங்க, கதவு மாதிரியான செட்டப், இங்கே தான் ஒரிஜினல் கதவு இருக்கு அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஹீரோடைய அசிஸ்டன்ட்டை எழுப்பி, டே உங்களுக்கெல்லாம் கிளைண்ட் வரதே பெரிய விஷயம், பென்ஸ் கார்ல கிளைண்ட் வந்திருக்காங்க, எழுந்திரி அப்படின்னு சொல்ல அவசர அவசரமா எழுந்திரிச்சு அவர் ரெடி ஆயிட்டு வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாருங்க. அப்பதான் இந்த மிகப்பெரிய பணக்காரர் சொல்றாரு, இவர் ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்ணியிருக்கிறாருங்க. ஸ்டே பண்ண இடத்துல இவரோட மொபைல் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதனால எனக்கு அந்த மொபைலை கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மொபைலோடைய காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்க 1.5 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. மொபைலே 1.5 லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்காரா, அப்ப 2 லட்ச ரூபாய் ஃபீஸா கேட்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் 2 லட்ச ரூபாய் ஃபீஸ் கொடுங்க, நான் அந்த மொபைலை கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பணக்காரனும் அந்த அமௌண்ட் எடுத்து டேபிள்ல வைக்க ஹவுஸ் ஓனர் அந்த பணத்தை தூக்கிட்டு போயிடுறாரு. இத்தனை நாள் வாடகை கொடுக்காம இருந்தீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் சரியா போச்சு அப்படின்ட்டு இந்த பணக்காரர் சொல்றாரு, எக்ஸ்ட்ரா பணம் வேணாலும் நான் தரத்துக்கு தயாரா இருக்கிறேன், அந்த மொபைலை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துரு, ஏன்னா அந்த மொபைல் வந்து என்னோட லைஃப் மேட்ரு அப்படின்னு சொல்றாருங்க. உடனே அந்த அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, எங்க அண்ணனை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவர் இன்வெஸ்டிகேஷன்ல கிங் தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோ பத்தின கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோடைய அப்பா வேலைக்கு போய் வீட்டு செலவெல்லாம் பாத்துக்கிறாரு. ஹீரோடைய அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து வீட்டை பாத்துக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு அண்ணா இருக்கிறாருங்க. அவரு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே இன்வெஸ்டிகேஷனா ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி, ஸ்ராவணி அப்படின்ற 2 பொண்ணுங்க அவங்க அம்மா கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து கம்மலை தொலைச்சிட்டா அப்படின்னா அவங்க வீட்டுல பயங்கரமா திட்டு விழுந்துகிட்டு இருக்குது. வீடே பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி அழுதுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கம்மல் எங்கேயும் போயிருக்காது, அவளோட தலையில தான் இருக்கும், செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல செக் பண்ணி பார்த்தா கம்மல் தலையில தான் சிக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லா பசங்களும் ஜாலியா ஏரியால கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் லக்ஷ்மி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. தம்பியே இந்த அளவுக்கு இறங்குறானா, அண்ணன் எந்த அளவுக்கு இறங்குவான். அண்ணனும் பாத்தீங்கன்னா சின்சியரா ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த விஷயம் பொண்ணோடைய அப்பாக்கு தெரிஞ்சு பொண்ணோடைய அப்பா வீட்டுக்கு வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணிடுறாரு. போதாத குறைக்கு பொண்ணோடைய அப்பா போலீஸ் ஆஃபீஸருங்க, இனிமேல் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு 2 பேர்த்தையும் பிரிச்சு வச்சிடறாங்க. இருந்தாலும் திருட்டுத்தனமா இவங்க 2 பேரும் பார்க்கறது பேசுறது அப்படின்ட்டு ஹாப்பியா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்ட்டு ரிஸ்க் எடுத்து போய் பார்த்தரலாம் அப்படின்னு அண்ணங்காரன் கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கான். போய் பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பாவும் கொல்லப்பட்டு இறந்து கிடந்திருக்காங்க. மனம் முடிஞ்சு போய் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க கொலை பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அண்ணா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்க இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோவோட அண்ணாக்கு எதிராக இருந்திருக்கு. அது போக முன்னாடியே இவங்க காதல் விவகாரம் தெரிஞ்சு கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா வீட்டுக்குலாம் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கிறார் இல்லையா, அந்த முன்விரோதம் காரணமாக தான் கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி கேஸை ஸ்ட்ராங்காக போட்டுறாங்க. அப்புறம் பெயிலில் வெளியே வராருங்க. தான் அந்த தப்பை பண்ணலை அப்படின்னு சொல்லி அழுது கடைசியில் மனமுடிஞ்சு போய் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாருங்க. தன்னுடைய மகனை இழந்து ஹீரோவோடைய அம்மா அப்பா ரொம்பவே தவிச்சிருந்துருக்காங்க. அப்போ தான் ஹீரோ முடிவெடுக்கிறாரு, போலீஸ்காரங்க ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதனால தான் நம்ம அண்ணா இறந்தாங்க, உண்மையான கில்லர் யார் அப்படின்றத நாம ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு நிறைய கிரைம் த்ரில்லர்ஸ் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. அண்ணன் கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாமல் நுழையிறாருங்க. அது கிரைம் சீனு. அந்த இடத்த ஃபுல்லாக
இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு, பெருசா ஒன்றும் கிடைக்கல. கிளம்பும்போது காம்பவுண்ட் ஓரத்தில் ஒரு சிவலிங்க செயின் ஒன்று கிடைச்சிருக்குதுங்க. அப்பதான் ஹீரோ யோசனை பண்றாரு, அண்ணன் கேர்ள் ஃப்ரெண்ட் வீடு முஸ்லீம் வீடு, அங்க எப்படி இந்த சிவலிங்கம் இருக்கும், சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு, சார் இது வந்து எவிடன்ஸா எனக்கு கிடைச்சிருக்குது, இதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கில்லரை கண்டுபிடிங்க சார் அப்படிங்கும்போது, தம்பி இதெல்லாம் உன் வயசுக்கு அப்பாற்பட்டதுப்பா, போய் வேற வேலை இருந்தா பாரு அப்படின்னு போலீஸ்காரங்க தட்டி கழிச்சிடுறாங்க. இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுலேயே தான் அவங்க குறியா இருக்காங்க. அதனால ஹீரோக்கு போலீஸ்காரங்க மேல கோவம் வருதுங்க. நாம ஒரு போலீஸ் ஆஃபீஸராய் நேர்மையா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் வேலைக்கு ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா இவரோட கண்ணில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால போலீஸ் செலெக்ஷன்ல ஃபெயில் ஆயிட்டாருங்க. ஆனா டிடெக்டிவ்க்கு இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் எல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிடெக்டிவ் ஆயிட்டாருங்க. ஆனா அண்ணனுடைய கேஸ் இது வரைக்கும் சால்வ் பண்ண கிடையாது. ஆனா சின்ன சின்ன பல கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இவரோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனா ஹீரோடைய அம்மா அப்பாவுக்கு இவர் டிடெக்டிவ் ஆன விஷயமே பிடிக்கல. இப்போ ஹீரோ வெளியே வராரு. இந்த பணக்காரனை பார்த்த உடனே என்ன மொபைல் காணாம போயிடுச்சு அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும், நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கும்போது, அப்போதான் ஹீரோ சொல்றாரு, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, ஷூ, அப்புறம் வாட்ச், நீங்க வந்த காரு எல்லாமே காஸ்ட்லியா இருக்குது. ஆனா நீங்க கையில் வச்சிருக்கிற மொபைல் மட்டும் ஒரு சைனா மொபைலா இருக்குது. விச் மீன்ஸ் நீங்க மொபைல் காணாம போய் வேற ஒரு மொபைல் ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மொபைலுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது. சரி உங்க மொபைலை எங்க மிஸ் பண்ணீங்க, என்ன ஏது அப்படின்னு கேட்க, அப்பதான் இந்த பணக்காரர் சொல்றாருங்க, ஒரு ரெசார்ட்ல ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கிறாரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் மிஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அந்த ரெசார்ட்ல வந்து சிசிடிவி கேமரா இருக்காது. ஏன்னா பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து பொண்ணுங்க கூட ஜாலியாக இருக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ரெசார்ட் இது. இந்த பணக்காரனும் ஒரு பொண்ணு கூட ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் அங்கே ரூம் புக் பண்ணியிருக்கான். இந்த மொபைலுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு பிரைவேட் வீடியோ இருக்கு. பேமெண்ட்டை பற்றி பேசலாம்னு ஆரம்பிக்கும் போது ஹீரோடைய அசிஸ்டன்ட், நான் பேமெண்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ எதுக்குடா பேமெண்ட்டை பற்றி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாருங்க. ஆக்சுவலாக இந்த பணக்காரன் ஒரு பொண்ணோட அந்த ரெசார்ட்டுக்கு போகும்போது டஸ்ட்பின்ல தெரியாதனமா அந்த மொபைலை தூக்கி போட்டிருக்கிறான். அந்த மொபைலை செக்யூரிட்டி எடுத்து வச்சிருந்திருக்காரு. அந்த செக்யூரிட்டி ஒரு மொபைல் கடைக்காரன்ட்ட இந்த மொபைலை சேல் பண்ணி பணம் பார்த்துருக்காரு. இதுதான் நடந்தது அப்படிங்கும்போது எப்படி சொல்ற அப்படின்னு ஹீரோட அசிஸ்டன்ட் கேட்க, காலையில் நான் வெளியே போகும்போது இந்த ரெசார்ட்டோடைய செக்யூரிட்டி மொபைல் கடைக்காரன்ட்ட பேசிட்டு இருந்ததை நான் கவனிச்சேன். கண்டிப்பா இது விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கும்போது, நீ இந்த ஒரு இன்ஸ்டன்ட்டை பார்த்துருக்க, இதை டைரக்டா சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கும்போது, ஒரு டிடெக்டிவ்னா இம்பார்ட்டன்ட்டான விஷயத்தை மட்டும் சொல்லக்கூடாது, அந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில நுணுக்கமான விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்டா, அவன் தான் உண்மையான டிடெக்டிவ் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த செக்யூரிட்டியை பிடிச்சி விசாரணை பண்ணும்போது செக்யூரிட்டி உண்மையை சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோ சொன்னது தாங்க நடந்திருக்குது. உடனே அந்த மொபைல் கடைக்காரன்ட்ட பேசி அந்த மொபைலையும் வாங்கிடுறாங்க. அந்த மொபைலில் என்ன வீடியோ இருக்கு அப்படின்னு ஹீரோ செக் பண்ணி பார்க்கும்போது, லாஸ்டா இந்த பணக்காரன் ஒரு பொண்ணு கூட ரெசார்ட்ல விளையாடி இருப்பான். அந்த வீடியோ தான் இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ தன்னோட மனைவிக்கு தெரிஞ்சு போச்சுனாலோ இல்லை இந்த வீடியோ வெளியே வந்துருச்சுனாலோ இவனோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு தான் இந்த மொபைலை எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல கண்டுபிடிச்சு அந்த வீடியோ டிலீட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கான். இவங்களும் இதை ஃபன்னாக பார்த்துட்டு அந்த மொபைலை அந்த பணக்காரன்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிடெக்டிவ்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கேற்ற அளவெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ண சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம லக்ஷ்மியை காட்டுறாங்க. லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டாங்க. இவங்க சில பல நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க நியூஸ் சேனலில் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோடைய வீட்டில் ஹீரோடைய அப்பாவுக்கு ஹீரோ டிடெக்டிவ் வேலை பார்க்குறதே சுத்தமாக பிடிக்கலங்க. அவர் இந்த ஜாதகம், ஜோசியம் இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அதனால நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசி உனக்கு ஒரு ஜாப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ போய் அந்த ஜாபில் ஜாயின் பண்ணி அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வேலை அப்படின்னா கிளர்க் வேலை அப்படின்றாரு. அந்த வேலையை நீங்களே போய் பாருங்க, என்னை விட்டுருங்க, எனக்கு பிடிச்ச வேலையை தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவரோட வேலையை விட்டு கொடுக்காம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஹீரோ லக்ஷ்மி கூட வம்பிழுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே சின்ன சின்ன கேஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த நிலையில ஊர்க்காரங்களாம் மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்காங்க. அங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து மிரண்டு போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இந்திரஜித் தாங்க இந்த ஊர்ல இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு. அவரு சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. பார்த்தா இந்த சீரியல் கில்லரோட 16வது விக்டமை தூக்கி போட்டு போயிருக்கிறான். அதே பேட்டர்ன்ல கொலை செய்யப்பட்ட பெண்ணோட உடம்புல வெள்ளப்புடவை இருக்கு, கையில ஒரு திஷ்டி பொம்மை, தலை இல்லை. ஸோ வழக்கம் போல தான் செத்தது யாருன்னு தெரியல, கொன்னவன் எவனும் தெரியல. செத்தது யாருன்னு ஏன் தெரியல அப்படின்னா, கொலை செய்யப்பட்டவங்க யாரு கையிலுமே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, யாருமே இங்கே பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கிடையாது. ஸோ யாராவது காணும் அப்படின்னு வந்தாதான் அவங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருந்து போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கில்லரை நெருங்க முடியும். கரெக்டா? இது வரைக்கும் கொல்லப்பட்ட பெண்களுடைய தலை கிடைக்கவே இல்லைங்க. ஹீரோ கிரைம் சீனை பார்த்துட்டு இறந்து போன பெண்ணோடைய கையில் 6 விரல் இருக்கும் போல, ஒரு விரலை கில்லர் கட் பண்ணியிருக்கான் அப்படிங்கும் போது ஃபிங்கர் பிரிண்டே இல்லை, 6 விரல இருந்தா என்ன 7 விரல இருந்தா என்ன அப்படின்னு இந்திரஜித் சொல்றாருங்க. அந்த இடத்துக்கு வந்த லக்ஷ்மி கிட்ட இந்திரஜித் பேசுறாரு. என்ன எப்போதுமே மீடியாக்காரங்க நிறைய பேர் வருவீங்க, அடிக்கடி இதே மாதிரியான பேட்டர்ல நடக்கிறதுனால எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு கேட்க, லக்ஷ்மி இந்திரஜித்தை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. உனக்கு கொஞ்சமாவது போலீஸ் ஆஃபீஸர்ன்ற நினப்பு இருக்கா இல்லையாடா, 3 வருஷமா தொடர்கொலை நடந்துகிட்டு இருக்கு, நீ இது வரைக்கும் எந்த ஒரு துப்புமே கண்டுபிடிக்கவே இல்லை அப்படிங்கும் போது அப்பதான் இந்திரஜித் சொல்றாரு, சிஏ சங்கர் அப்படின்னு கர்நாடகாவில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரோட சர்வீஸ்ல இது வரைக்கும் எந்த கேஸையுமே சால்வ் பண்ணாம விட்டதில்லை, ஆனா இந்த கேஸை சால்வ் பண்ண முடியல, அவர் ரிட்டையர்டும் வாங்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் நம்ம லக்ஷ்மிக்கும் இந்த கேஸோட சீரியஸ்னஸ் புரியுது. ஆக்சுவலா லக்ஷ்மி, இந்திரஜித், நம்ம ஹீரோ
ஹீரோ இவங்கலாம் ஒன்றா படித்து ஒன்றா வளர்ந்தவங்க தான். அதனால தான் வா போ வாடா போடான்லாம் கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட வீட்டுக்கு வராரு. லக்ஷ்மியோட அக்காவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. லக்ஷ்மியோட அக்கா ஸ்ரவானி பார்த்தீங்கன்னா ஜாலியாக தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு 6 விரல் இருக்கிறதுனால வசதியாக போச்சு, எக்ஸ்ட்ரா விரலை வச்சு இன்னும் வேகமாக சேட் பண்ணுறல அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி கிட்டே இவர் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் லக்ஷ்மி ஹீரோக்கு ஸ்பேஸே கொடுக்கறது கிடையாது. சும்மா பேருக்கு தான் இவன் டிடெக்டிவ், 3 வருஷமாக தொடர்கொலை நடந்துகிட்டு இருக்குது, அதை பற்றி ஒரு துப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னு கலாய்ச்சி விட்டுறாங்க. ஹீரோக்கு அசிங்கமாக போயிடுது. சால்வ் பண்ணுறேன், அந்த சீரியல் கில்லரை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் இந்திரஜித் கிட்ட வந்துட்டு ஹீரோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக தான் கைஸ் இங்கே இந்த மாதிரியான பேட்டர்ல கொலை நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாக்குள்ள தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. ஆனால் அந்த கொலைகளோடைய பேட்டர்னும் இங்கே நடக்கிற இந்த கொலைகளோடைய பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு சீரியல் கில்லர் தான் இருக்கான் அப்படின்றது புரிய வருது. அதனால தான் கர்நாடகா மற்றும் தெலுங்கானா போலீஸ்காரங்க சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. பட் பெருசா எந்த ஒரு லீடும் கிடைக்கலங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்டேஷனுக்குள்ள ஒருத்தன் பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஒரு கூர்க்கா வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் காணாம போயிட்டதாகவும் அதை போலீஸ்காரங்க கண்டுபிடிக்காம அலட்சியப்படுத்திட்டு இருக்காங்க. உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அப்பதான் இந்திரஜித் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா அந்த கூர்க்கா வந்து ஒரு திருநங்கையை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். நேபாளுக்கு கூட்டிட்டு போய் அங்க தொலைச்சிட்டு இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். நம்மளும் ஆரம்ப காலகட்டத்தில் தேடி பார்த்துட்டோம், பெருசா எந்த லீடும் கிடைக்கல, அதனால அப்படியே விட்டுட்டோம். உனக்கு தோணுச்சுன்னா வேணா இன்வெஸ்டிகேஷன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப கர்நாடகாவை சார்ந்த சங்கர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இவர் ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காருங்க. ஆக்சுவலா இவர் தான் வந்து ரிட்டையர்ட் ஆக போறாரு. இவர்கிட்ட அசிஸ்டன்ஸ் வந்து சொல்றாங்க, மறுபடியும் அதே பேட்டர்ன்ல ஒரு மர்டர் நடந்திருக்கு சார் நம்ம ரீஜியன்ல அப்படின்னு சொல்ல, உடனே கிரைம் சீனுக்கு சங்கர் போறாருங்க. அங்க போய் பார்த்தா இது வரைக்கும் இந்த சீரியல் கில்லர் எப்படி கொலை பண்ணி வச்சிருந்தானோ அதே மாதிரியான பேட்டர்ன்ல தான் கொலை நடந்திருக்குது. விக்டம் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்க இல்லைன்னு தான் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில கிரைம் சீனை பார்க்கறதுக்காக இந்திரஜித், நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் மற்றும் லட்சுமி வந்திருக்காங்க. சங்கர் கிட்ட இன்ட்ரோ ஆயிட்டு நம்ம ஹீரோ கிரைம் சீன் பார்க்கறதுக்காக வரும்போது ஹீரோக்கு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிய வருதுங்க. லட்சுமியோட அக்கா ஸ்ரவானிக்கு சின்ன வயசுல காலில் அடிபட்டு இருந்திருக்குங்க. அப்ப கூட ஹீரோ பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருப்பாரு. அது காலில் ஒரு தழும்பாவே மாறி இருக்கும். அது ஹீரோக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதே மாதிரியான தழும்பு இந்த டெட் பாடியோட காலில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே டவுட்ல, ஒரு வேளை இது நம்ம லட்சுமியோட அக்கா ஸ்ரவானியா கூட இருக்கலாம், இந்த வீட்டில் கிடைக்கிற பொருளெல்லாம் வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அது கன்ஃபார்ம் ஆகுதுங்க. இந்த சீரியல் கில்லர் செஞ்ச 17வது கொலையில தான் விக்டம் யாரு அப்படின்றதையே போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. லட்சுமியோட ஃபேமிலி இடிஞ்சு போயிடுறாங்க. அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஹீரோவும் ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாருங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே லட்சுமி கூடயும் லட்சுமியோட அக்கா கூடயும் நிறைய ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாரு. குறிப்பா லட்சுமியோட அக்கா தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யார் என்ன சொன்னா என்னடா, நீ கண்டிப்பா ஒரு பெரிய டிடெக்டிவ் ஆயிருவ, ஒரு பெரிய கேஸ் ஒன்று சால்வ் பண்ணி உன்னோட பேர் நியூஸ் பேப்பரில் டிவிலலாம் வரும் பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ விக்டம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஸ்ரவானியோட பாய் ஃப்ரெண்டை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வராங்க. ஸ்ரவானியோட பாய் ஃப்ரெண்டு பேர் யோகேஷுங்க. அவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது லாஸ்ட்டாக இவங்க 2 பேரும் தான் மீட் பண்ணி இருந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பில் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரவானி எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் சார் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு யோகேஷ் சொல்கிறான். ஸோ யோகேஷ் வந்து கில்லர் கிடையாது. அவன் ட்ராப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்க ஸ்ரவானியை கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுங்க. இப்போ ஹீரோ லக்ஷ்மியோட வீட்டுக்கு போயிட்டு சமாதானப்படுத்துறாரு. லக்ஷ்மியோட அம்மா பார்த்தீங்கன்னா, நீ போய் லக்ஷ்மி கிட்ட ஏதாவது பேசி அவளை சாப்பிடவே, எதுவுமே சாப்பிட மாட்டேன்றா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி அத்தை நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லக்ஷ்மி கிட்ட போயிட்டு சாப்பாடு கொடுத்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, லக்ஷ்மி அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா இந்த கில்லரை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு லக்ஷ்மி பயங்கரமா கோவப்பட்டுறாங்க. சின்ன வயசுல உங்க அண்ணா வந்து ஒரு பொய் வழக்கில் மாட்டி இறந்து போனா அப்படின்றதுக்காக தான் நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த இடத்துக்கு வந்த. இப்போ வரைக்கும் உன்னோட அண்ணனோட வழக்கில் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பியா, நீ எல்லாம் எங்கடா போய் சால்வ் பண்ண போற அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டி துரத்தி விட்டுறாங்க, வெளியே போடா அப்படின்ட்டு. இது ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா போயிருது. இதை பத்தி வீட்டில் போய் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சின்ன வயசுல அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டு காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு லிங்கத்தோடைய செயினை வந்து எடுத்திருந்திருப்பார் இல்லையா, அதை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அது ஒன்று மட்டும்தான் நம்ம ஹீரோடைய அண்ணா வழக்கில் கிடைச்ச எவிடன்ஸுங்க, வேற எதுவுமே கிடைக்கல. அப்புறம் ஹீரோ டிடெக்டிவ் ட்ரெஸ்ஸுக்கான மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்திருந்தார் இல்லையா, டெய்லரும் பார்த்தீங்கன்னா அதை தைச்சு கொண்டாந்து கொடுத்துட்றாரு. வீட்டில் ஹீரோடைய அப்பா ஹீரோக்கு ராசி பலன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ டிடெக்டிவ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன்ட்டு கிளம்புறாருங்க. ஹீரோடைய அப்பா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த வேலையை விட்டுரு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ லக்ஷ்மியோட அக்கா ஸ்ரவானி வேலை பார்த்த இடம், படித்த இடம் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே போயிட்டு விசாரணை பண்ணோம்னா ஏதாவது ஒரு சின்ன லீடு கிடைக்கும், ஏதாவது ஒரு லீடு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோ போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஸ்ரவானிங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு வெளியே போகிற வரைக்கும் சிசிடிவி கேமரா
கேமரால எல்லாமே பக்காவா இருக்கு. வெளியே போனதுக்கு அப்புறம் எந்த டேட்டாவுமே இல்லைங்க. ஸ்ரவானி எங்க போனாங்க, யாரால கடத்தப்பட்டாங்க அப்படின்ற தகவல் இல்லை. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்ரவானியோட வழக்கில் எங்க லீடு பிடிச்சிருவாரோ அப்படின்னு பயந்து கில்லர் பார்த்தீங்கன்னா காரை வச்சு ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணுறான். ஆனால் அந்த காரில் எந்த ஒரு நம்பரும் இல்லை, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. எப்படியோ ஹீரோவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹீரோவோடைய அம்மா அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் தான் வந்து அந்த 4 நட்சத்திரத்தில் வந்து ஹீரோக்கு நேரம் சரியில்லைன்னு போட்டிருந்துச்சு. நீ திரும்ப ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற, இதெல்லாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அந்த இடத்துக்கு லக்ஷ்மி வராங்க. என்னை மன்னிச்சுக்கடா, அன்னைக்கு அவ்வளோ கோவத்தில் இருந்தேன், அதனால தான் பட்டுன்னு உன்கிட்ட பேசிட்டேன். அப்படி பேசியிருக்க கூடாது. நீ வந்து ஸ்ரீவாணி வழக்கை ரொம்பவே சீரியஸாக எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நானும் 3 வருஷமாக இந்த சீரியல் கில்லரை பற்றின டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்துருக்கிறேன். நாம் ஏன் தனித்தனியாக வந்து தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும், நம்மலாம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த சீரியல் கில்லரை தேடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இதுக்கு ஓகே சொல்லிடுறாருங்க. அப்புறம் இவங்க இதுக்கு முன்னாடி நடந்த கொலை வழக்கில் இந்த திருஷ்டி பொம்மை இருந்தது இல்லையா, அதோட ஃபோட்டோவெல்லாம் வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டி பொம்மை விற்கக்கூடிய ஷாப்பில் விசாரிச்சா இந்த பொம்மையெல்லாம் இப்போ சேலுக்கு வரது கிடையாதுங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்களா விருப்பப்பட்டு பண்ணாதான் உண்டு, டிஃபால்ட்டாக இந்த பொம்மைங்க தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ சீரியல் கில்லர் பிரத்யேகமாக அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வருதுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கர்நாடகாவில் மட்டும்தான் இந்த பேட்டர்னில் கொலைகள் நடந்துகிட்டு இருந்திருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் தெலுங்கானா பார்டரில் இந்த கொலைகள் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. கடைசியாக இறந்து போன ஸ்ரவானியோட அந்த பொருளெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கர்நாடகா போலீஸ்காரங்க கிட்ட இருந்து வாங்கி ஏதாவது லீடு கிடைக்குமான்னு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சங்கரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. சங்கர் ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அவங்க தான் நம்ம ஹீரோ லக்ஷ்மி ஹீரோட அசிஸ்டண்ட்டை இன்வைட் பண்ணுறாங்க. உள்ளே போய் சங்கர் கிட்ட பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த எவிடன்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல இவங்க 3 பேரும் அந்த எவிடன்ஸை செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஹீரோக்கு ஒரு லீடு கிடைக்குதுங்க. ஸ்ரவானியோட உடம்புல ஒரு வெள்ளை கலர் புடவை இருந்தது இல்லையா, அந்த வெள்ளை கலர் புடவையில் பார்த்தீங்கன்னா ஒரு சீல் இருந்திருக்குதுங்க. அதாவது பாதி அழிஞ்ச நிலையில் ப்ளூ கலரில் ஒரு சீல் இருந்திருக்குது. அந்த சீலில் இருக்கக்கூடிய இன்கம்ப்ளீட்டான லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு ஹாஸ்பிட்டலோடைய சீலு, ஆர்எம்பி டாக்டரோடைய சீலு, இஎஸ்ஹெச் அப்படின்னு முடியக்கூடிய அந்த டாக்டரோடைய பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லாம் செக் பண்ணுறாங்க. ஃபைனலி யோகேஷ் அப்படின்ற ஒரு டாக்டரை வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவர் தான் வந்து நம்ம தேடப்படக்கூடிய குற்றவாளியாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோடைய டீம் அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவர்கிட்ட போயிட்டு ஸ்ரவானியோட பேரை சொன்ன உடனே ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன்ட்டு சைஸாக நழுவு பார்க்குறாருங்க. ஆனால் பின்னாடியே இந்திரஜித் வந்ததுனால அந்த டாக்டரை பிடிச்சி உட்கார வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் கர்நாடகா போலீஸ் சங்கர் இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம ஸ்ரவானியோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. கரெக்டாக ஹீரோ கால் பண்ணி, சார் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய சீரியல் கில்லர் வேற யாரும் கிடையாது, ஸ்ரவானியோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல எனக்கு முன்னாடியே தெரியும், நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இந்த சங்கருக்கு எப்படி நம்ம ஸ்ரவானியோட பாய் ஃப்ரெண்டு தான் கில்லர்னு தெரிஞ்சதுன்னு தெரியல, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஸ்டேஷனில் அந்த டாக்டரையும் இந்த ஸ்ரவானியோட பாய் ஃப்ரெண்டையும் வச்சு விசாரணை பண்ணும்போது தான் இவனுக்கு 2 பேரும் ஒரு உண்மையவே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்ரவானி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த யோகேஷ் அப்படின்ற டாக்டர் கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கிறான். இந்த யோகேஷ் அப்படின்ற ஒரு போலி டாக்டர் போலங்க. இவர் வந்து தவறான இன்ஜெக்ஷனை போட்டதுனால ஸ்ரவானி ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு பயந்து இந்த சீரியல் கில்லரோடைய நியூஸ் பேட்டர்ன் இது எல்லாத்தையுமே டிவியில் பார்த்துட்டு நாம ஏன் அதே மாதிரியான பேட்டர்னில் பண்ணி இந்த சீரியல் கில்லர் மேலே பழிய தூக்கி போட்டக்கூடாது அப்படின்ட்டு இந்த டாக்டரும் ஸ்ரவானியோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து பக்காவாக பிளான் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருந்திருக்கிறானுங்க. ஸோ இந்த கொலையை மட்டும்தான் இவனுக்கு பண்ணியிருக்கிறானுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இவனுங்க சொல்கிறானுங்க. ஸ்ரவானியோட தலையனடா பண்ண அப்படின்னு கேட்கும்போது அந்த தலையை சதைச்சு ஆற்றுல தூக்கி போட்டுருந்துருக்கிறானுங்க. ஏண்டா லவ்னு சொல்கிறீங்க, இதுதான் உங்களோட லவ்வாடா அப்படின்னு ஹீரோ எட்டி உதைக்கிறாருங்க. அதே சமயம் சங்கருக்கு எப்படி வந்து இவன் தான் கில்லர்னு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கர் வந்து ஆரம்பத்தில் இருந்து இந்த ஸ்ரவானியோட பாய் ஃப்ரெண்டு மேலே ஒரு கண்ணை வச்சிருந்துருக்கிறாருங்க. இவன் கடைசியாக டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததா வந்து சொல்லியிருந்தான் இல்லையா, இவன் எந்த டெம்பிளுக்கு போனான் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அங்கே போய் சிசிடிவி கேமராவில் செக் பண்ணால் இவங்க டெம்பிளுக்கு வரவே கிடையாது. ரெண்டாவது ஸ்ரவானியோட டெட் பாடி கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண அந்த திருஷ்டி பொம்மை அது வந்து ரெகுலரான பேட்டர்னில் இருந்திருக்குது. அதுவும் ஒரு பிளாஸ்டிக் பொம்மை. ஆனால் அந்த சீரியல் கில்லர் எப்போதுமே இந்த மண்ணு பொம்மையை தான் வைப்பான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை காரில் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண பார்த்ததும் இந்த ஸ்ரவானியோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு விசாரணையில் தெரிய வருதுங்க. இப்போ ஹீரோ ஒரு இடத்துல இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. இந்த ஸ்ரவானியோட பாய் ஃப்ரெண்டு இத்தனை எவிடன்ஸை மறைக்க தெரியாமல் எப்படி மாட்டிக்கிட்டானோ அதே மாதிரி சீரியல் கில்லர் அவனுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு எவிடன்ஸை விட்டுருப்பான், அதை நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பணக்காரன் என்னோட மொபைலை கண்டுபிடி அப்படின்னு கேஸ் கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த மொபைலில் இருந்து கூட வீடியோவை ஹீரோ காப்பி பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அந்த வீடியோவை ஹீரோ எகைன் ப்ளே பண்ணி பார்க்குறாரு. அந்த வீடியோவில் இருந்த பெண்ணோட கையில் பார்த்தீங்கன்னா 6 விரல் இருந்திருக்குதுங்க. அது போக சின்ன வயசுல ஹீரோவோடைய அண்ணா கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில இருந்து ஒரு லிங்கத்தோடைய செயின் எடுத்திருந்திருப்பார் இல்லையா, அதே செயின் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பொண்ணு வியர் பண்ணியிருக்கிறா. சம்திங் ராங் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஹீரோட வீட்டில் டிவி ஓடிட்டு இருக்குங்க. டிவியில் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டிலலாம் கை விட்டுட்டாங்க,
அதுக்கப்புறம் இவன் தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. ஸோ கைவிடப்பட்ட திருநங்கைகளை தான் வந்து இந்த கில்லர் டார்கெட் பண்ணி கொண்டுகிட்டு இருக்கான். அதனால தான் யாருமே உங்களை காணோன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கிடையாது. ஒரே ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கான், அதுவும் குறுக்கா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை காணோன்னு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாருங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த சீரியல் கில்லர் அவனுடைய பேட்டர்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கிறான். இப்போ ஹீரோக்கு இந்த பணக்கார மேலே டவுட் வருதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் மொபைலை காணன்னு வந்து கேஸ் கொடுத்தான் இல்லையா, இவன் தான் இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் டார்கெட் பண்ணி கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. மொபைலில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை காட்டுறாங்க. இந்த பணக்காரன் பதறி போயிடுறான். வீட்டில் பணக்காரனுடைய பொண்டாட்டி இருக்க, பொண்டாட்டி முன்னாடியே விசாரணை பண்ணுறாங்க. பொண்டாட்டிக்கு தெரியாமல் இப்படி இவன் அஜால் குஜால் வேலை பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் இந்த பணக்காரனுடைய பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. தருமடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, நீ எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, எது கொலை பண்ணனா, நான் கொலையெல்லாம் பண்ண கிடையாது, நான் போய் ஜாலியாக இருந்தது உண்மைதான், மற்றபடி எனக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டிக்கே பயப்படுறான். ஸோ அவன் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. ஆனாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பணக்காரனை பிடிச்சி வச்சுட்டு, நீ கொலை பண்ணலான்னு எங்களுக்கு தெரியும், எங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு லீடு கொடுக்குற மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷனை கொடு, உனக்கு கண்டிப்பாக தெரியும் சொல்லு அப்படிங்கும்போது அப்போதான் இந்த பணக்காரன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் ரெசார்ட்டுக்கு வழக்கம் போல் ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் போனேன், அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. சரி, அந்த லேடி எப்படி உனக்கு பழக்கம் அப்படின்னு கேட்க, அந்த ரெசார்ட்டில் போய் புக் பண்ணால் லேடி அனுப்பி வைப்பாங்க, அந்த வகையில் புக் பண்ணியிருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரிசப்ஷனில் ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, நான் புக் பண்ண லேடி தான் போல அப்படின்ட்டு அவங்கள நான் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அப்புறம் தான் இந்த 6 விரலையும் கழுத்தில் இருக்கக்கூடிய செயினையும் யதார்த்தமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரத்துலேயே ஃபர்தா போட்ட வேற ஒரு பொண்ணு உள்ளே வந்து என்னை பலார்னு ஒரு அற விட்டுட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு ஹோண்டா சிட்டி காரில் கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்புறம் என்ன, நான் ஒரிஜினலாக புக் பண்ண பொண்ணு வந்துருச்சு, நான் ஜாலியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பணக்காரன் சொல்கிறான். அந்த ரெசார்ட்டோடைய செக்யூரிட்டியை பிடிச்சி விசாரணை பண்ணால் உண்மை தெரிய வரும் அப்படின்ட்டு அந்த செக்யூரிட்டியை பிடிச்சி விசாரணை பண்ணால் அவங்க இந்த ரெட் லைட் ஏரியாவை சார்ந்தவங்க, அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, அவங்கள கூட்டிகிட்டு போன பொண்ணு கூட ஒரு ஹோண்டா சிட்டி காரில் போனாங்க, மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வந்தது பொண்ணே கிடையாது, ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்ல, உடனே இந்த பணக்காரனுக்கு ஃபோனை போட்டு உன் கூட ரூமில் இருந்தது திருநங்கையா பொண்ணா அப்படின்னு கேட்க, திருநங்கை அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருந்தார் இல்லையா அந்த ஃபைண்டிங்ஸ், அது கூட மேட்ச் ஆகுது. அந்த பொண்ணோட கழுத்தில் இருந்த அந்த சிவலிங்க செயினும் ஹீரோவோடைய அண்ணா கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து ஒரு சிவலிங்க செயின் எடுத்தார் இல்லையா, அதுவும் ஒன்று தான். அப்போது அந்த கொலையில் தொடர்பு இருக்கக்கூடிய நபர் தான் இப்போ சீரியல் கில்லராக இந்த கொலைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க. இப்போ ஹீரோ தன்னோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் தன்னோட டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாருங்க. இது வரைக்கும் கொல்லப்பட்ட பெண்கள் எல்லோருமே பெண்களே கிடையாது, அவங்க திருநங்கைகள். அதனால தான் அவங்க குடும்பத்தினர்கள் யாரும் எங்கள் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அது எப்படி திருநங்கை ஆக முடியும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் அவங்க பெண்ணு ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கும் கில்லருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு எனக்கு தோணுது, போலீஸ்காரங்களை மிஸ்லீட் பண்ணுறதுக்காக தான் ரிப்போர்ட்டை இந்த மாதிரி தப்பாக கொடுத்துருந்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு குருக்கா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் இல்லையா, அந்த குருக்காவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு திருநங்கை பாலியல் தொழில் பண்ணுறதுக்காக தான் நேபாள் கூட்டு போயிருந்திருக்கான். அவங்களுடைய ஃபினான்சியல் சுச்சுவேஷன் காரணமாக அந்த இடத்துல தான் அந்த திருநங்கை காணாமல் போயிருந்திருக்காங்க. இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்கான். ஸோ பாலியல் தொழிலில் ஈடுபடுற இந்த திருநங்கைகளை தான் டார்கெட் பண்ணி இந்த கில்லர் கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடகாவில் தான் இந்த தொடர் கொலைகள் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை விசாரிச்சோம்னா ஏதாவது டேட்டா கிடைக்கும் அப்படின்ட்டு அவரை பற்றி இன்ஃபர்மேஷனை எடுத்தா அவர் ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரிய வருதுங்க. சரி, பிரசன்ட்ல இங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அப்ப இவர் தான் மிஸ்லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இந்த டாக்டரை மீட் பண்ணலான்னு போனா வீட்டுக்குள்ள இந்த போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் கொல்லப்பட்டிருக்காருங்க. இது கண்டிப்பா கொலையா தான் இருக்கும் அப்படின்னு இந்திரஜித் நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ இது கிளியர் கட் சூசைடுன்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னு கேட்க, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டோ ஃப்ரேம் எல்லாம் வந்து அகற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ்ஷே இல்ல, இந்த ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிளான்ட்டை எல்லாம் கொண்டு போய் வெளியே புதைச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் விடுதலை கொடுத்துட்டு இவர் தற்கொலை பண்ணியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது முன்கூட்டியே ஒரு ப்ரிப்பேர்டா இருந்திருக்காருன்னு தெரிய வருது அப்படின்ட்டு அந்த வீட்டோடைய பூஜை அறையை பார்த்தா இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருதுங்க. இந்த கில்லர் வந்து விக்டம் மேலே ஒரு பொம்மையை வச்சுட்டு போவான் இல்லையா, அந்த பொம்மை உள்ளே இருக்கு, அதுக்கு பூஜையெல்லாம் உள்ள பண்ணப்பட்டிருக்கு. இந்த பொம்மை இருக்கு இல்லையா, இதுக்கான வரலாறு என்ன அப்படின்னு லக்ஷ்மி பார்த்து ஒரு விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. புராண கதையின்படி தேவர்கள் அவங்களுடைய பவரை இழக்கிறாங்க துர்வாசா அப்படின்ற முனிவரின் சாபத்தினால. இதனால நடக்கக்கூடிய போர்கள் எல்லாம் தோத்துட்டு இருக்காங்க. அதனால மகாவிஷ்ணு கிட்ட போயிட்டு நாங்க இழந்த பவர் எங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப நீங்க அரக்கர்களோட சேர்ந்து பார்க்கடல் கடைஞ்சு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை குடிச்சிங்கன்னா திரும்ப அந்த பவர் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க பார்த்தீங்கன்னா இந்த அரக்கர்கள் கூட சேர்ந்து அந்த அமிர்தத்தை எடுக்கிறாங்க. அமிர்தம் இவங்க கைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த அரக்கர்களை எல்லாம் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு தேவர்கள் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரியே வந்து இவங்களுக்கு அமிர்தம் கிடைச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களையா கொண்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து அந்த அமிர்தத்தை குடிச்சதுக்கப்புறம் இவங்க கொண்டிருக்கிறாங்க. தலை மட்டும் திரும்பவும் உயிரோட இருந்திருக்குதுங்க. அமிர்தம் தலையில் இருக்கிறதுனால பயங்கர சக்தி கிடைச்சிருக்குதுங்க. ஒரு முனிவர் பூஜை பண்ணி அவருக்கு ஒரு உடலையும் கொடுத்துருந்துருக்காரு. அதுக்கப்புறம் சிவபெருமானும் அருள் கொடுத்ததுனால இவரும்
ஒரு உருவமா வந்துட்டாரு, இவர் தேவர்களை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானையே பழிவாங்கணும்னு நினைச்சிருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்துட்டு வந்து இவர் முன்னாடி டான்ஸ் ஆடி அவரோட சக்தியை அவர் மேலேயே பயன்படுத்த வச்சு சாவடிக்க ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. மறுபடியும் உடல் அழிஞ்சு போச்சு, ஆனால் இன்னமும் முகம் ஆக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்குதுங்க. ஸோ அந்த ஒரு முகம் தான் பார்த்தீங்கன்னா பஸ்மாசூரா அப்படின்ற அரக்கன் அப்படின்ற மாதிரி ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் லக்ஷ்மி சொல்கிறாங்க. இந்த பஸ்மாசூரா அப்படின்ற இந்த மாஸ்க்குக்கும் இப்போ நடக்கக்கூடிய தொடர்கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க லக்ஷ்மி எனக்கு தெரியல, இதுதான் அந்த பத்மாசூராவோடைய ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரோட வீட்டில் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எரிஞ்ச நிலையில் இருந்துட்டு இருக்கு. அந்த எரிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ பார்க்கும்போது ஹோண்டா சிட்டி காரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்குது. அது போக ஒரு காலேஜோட டீட்டெயில் இருக்குதுங்க. அதாவது ருத்ரவேணி அப்படின்ற பொண்ணோடைய ஃபோட்டோமே கிடைக்குது. யார் இந்த ருத்ரவேணி அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு கொலையும் நடக்கும்போது அங்கே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து ஆய்வு செய்வாங்க இல்லையா, க்ளூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னு தெரிய வருதுங்க. இந்த பொண்ணை பற்றி விசாரணை பண்ணி இவங்களை போய் டைரெக்டாக விசாரிக்கலான்னு பார்த்தா ஹீரோடைய ஃப்ரெண்ட் இந்திரஜித் சொல்கிறாரு, இவங்களெல்லாம் நெருங்கவே முடியாது, இவங்க வந்து ஐடி இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் மெடிக்கலும் படிச்சிருக்கிறாங்க, அதுபோக ஹியூமன் ரைட்ஸ்லையும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி வாரண்ட் இல்லாமல் அவங்க கிட்டே நெருங்க முடியாது, நீ ஏதாவது ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி அவங்கள போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ யோசனை பண்ணுறாருங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ருத்ரவேணின்ற டாக்டர் எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங்கில் தான் தங்கியிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனால் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அசிஸ்டண்ட்டு இந்த டெடெக்டிவாக ஆஹா ஓஹோன்னு பாசிட்டிவாக பார்த்துக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவனும் அதே ஃப்ளாட்டில் தான் தங்கியிருக்கிறான். அவனோட உதவியோட எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு அந்த ருத்ரவேணி தங்கியிருக்கிற ஃப்ளாட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்றாங்க. ட்விஸ்ட் என்னன்னா அந்த வீடு முழுக்க ஆட்டோமேஷனுங்க. ஸோ உள்ளே யாரோட என்ட்ரியோ யாராவது ஏதாவது பண்ணாலோ நம்ம ருத்ரவேணிக்கு மொபைலில் மெசேஜ் போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அப்போ தான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது, இந்த ருத்ரவேணி பயன்படுத்தக்கூடிய கார் தான் அந்த ஹோண்டா சிட்டி காரு. அன்னைக்கு ரெசார்ட்டில் வந்து அந்த பொண்ணை கூட்டு போனது ருத்ரவேணி தான் அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ ருத்ரவேணியோட கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்க்கும்போது அது லாக்ல இருக்குது. இவங்களும் பேசிக்கான பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க, அன்லாக் பண்ண முடியல. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மெசேஜ் ருத்ரவேணிக்கு வந்துகிட்டே இருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கூட இருந்தான் இல்லையா ஒரு பையன், அவன் எனக்கு ஹேக்கிங் எல்லாம் தெரியும், நான் வந்து ஹேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிடுறான். அதன் மூலமாக பல இன்ஃபர்மேஷன் தெரிய வருதுங்க. அதாவது இந்த கில்லர் யார் யாரையெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்கிறான், எங்கே வச்சு எப்படியெல்லாம் சம்பவத்தை பண்ண போகிறான் அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கில்லரோடைய டார்கெட்டு 18 கொலை பண்ணணும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் 17 கொலைகள் நடந்திருக்குது இந்த கில்லரோடைய கணக்குப்படி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சங்கரோடைய வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாங்க இல்லையா, அவங்க பொண்ணு கிடையாது, திருநங்கை தான். ஸோ அவங்கள தான் வந்து இந்த கில்லர் டார்கெட் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் ஹீரோக்கு தெரிய வருதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ரவேணி திரும்ப வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்கன்ற தகவல் உடனடியாக அந்த ஃப்ளாட்டை விட்டு எல்லோருமே தப்பிச்சு ஓடிடுறாங்க. ருத்ரவேணி வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆயிடுச்சு, இனி நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க. உடனே ருத்ரவேணி அங்கேயே இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த சீரியல் கில்லர் சொல்லியிருப்பான் போல, சப்போஸ் நீ மாட்டிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ செத்தரணும் அப்படின்ட்டு. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஃபாரன்சிக் டாக்டரும் இறந்து போனார், செகண்ட் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரும் இறந்து போனார், மூணாவது ருத்ரவேணியும் இறந்து போகிறாங்க. இந்த ஹேக்கர் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாருங்க. அதாவது ருத்ரவேணிக்கு வந்த மெயில்ஸ் வந்து எந்த மொபைல் நம்பரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு நான் செக் பண்ணேன், அது இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ருத்ரவேணி ஃப்ளாட்டுக்கு பக்கத்து ஃப்ளாட் நம்பர்னு காட்டுது அப்படின்ட்டு. உடனடியாக ஹீரோட ஃப்ரெண்ட் இந்திரஜித்தை கூப்பிட்டுட்டு அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே ஆய்வு செய்யலான்னு போனால் உள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. அந்த சீக்ரெட் ரூம் கிட்ட பிளட் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா உள்ளதான் ருத்ரவேணி செத்து கிடக்குறாங்க. ருத்ரவேணி இங்கே வந்து தான் இறந்து போயிருக்கிறாங்க. உடனே இந்த அபார்ட்மெண்ட்டோடைய செக்யூரிட்டியை வர சொல்லி இந்த அபார்ட்மெண்ட் யாரோட இது அப்படின்னு கேட்க, இந்த ஃப்ளாட்டும் ருத்ரவேணி தங்கியிருக்கிற ஃப்ளாட்டும் ஒரே ஒரு நபர் பேரில் தான் ரிஜிஸ்டர் இருக்குது. அவர் இந்த ஊரில் இல்லை, பாம்பேயில் இருக்கிறாரு, ஒரே ஒரு முறை என்னுடைய பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு, அதில் எடுத்த ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கொண்டாந்து காட்டினா நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேற யாரும் கிடையாது, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த பணக்காரன் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது மெக்கானிக் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வழி சொன்னார் இல்லையா, மெக்கானிக் பாஷா தான் இந்த ஃப்ளாட்டோடைய ஓனர் அப்படின்னு தெரிய வருது. உள்ள பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாம் வச்சு ஒரு பொண்ணோடைய ஃபோட்டோமே இருக்குதுங்க. அந்த பொண்ணோடைய ஃபோட்டோ வேற யாரும் கிடையாது, இந்த சங்கர் வந்து ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த பொண்ணோடைய ஃபோட்டோ தான். அப்பதான் நமக்கு புரிய வருது, வெளி உலகத்துக்கு அவருடைய பேரை பாஷா அப்படின்னு வச்சுட்டு உள்ளுக்குள்ள ஒரு சீரியல் கில்லராக தான் இந்த பாஷா இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு உடனடியாக அவரை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லக்ஷ்மி தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணி விட்டுறாங்க. அதாவது இந்த ஏரியாவில் ஒரு கூர்க்கா தன்னோட காதலியை காணணும்னு அழுதுகிட்டு இருந்தார் இல்லையா, அவர் இந்த மெக்கானிக் ஷெட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ லக்ஷ்மி அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வந்து காணாம போல, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கே நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு
அப்படின்னு பயந்து மெக்கானிக் பாஷா வெளியே வந்து அந்த கூர்காவையும் அடிச்சு சாவடிச்சிருந்திருக்கிறாரு. லக்ஷ்மியும் அடிச்சு ஒரு டப்பாக்குள்ள போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருந்திருக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது கூர்கா செத்து கிடக்குறாரு. அந்த இடத்தையெல்லாம் ஆய்வு செய்யும் போது தான் அந்த இடத்துக்கு லக்ஷ்மி வந்திருக்கிறாங்க. லக்ஷ்மியை அவன் கடத்திட்டு போயிருக்கிறான் அப்படின்றதும் தெரிய வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் இந்த காட்டுக்குள்ளே தான் நின்று சேலஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே பாஷா வந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவனுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை வெளிப்படுத்திட்டு அவனே இறந்து போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்திருக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ணனை எதுக்காகடா பொய் வழக்கில் மாட்டி விட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் பலி கொடுக்கறதுக்காக ஒரு திருநங்கையை சூஸ் பண்ணியிருந்திருக்கிறான். ஃபர்தாலாம் போட்டு கழுத்தில் அந்த சிவலிங்கத்தை மாட்டி விட்டு கூட்டு போயிருந்திருக்கிறான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் கேர்ள் ஃப்ரெண்டோடைய அப்பா ஜீப் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெக்கானிக் பாஷா கிட்ட ஹெல்ப் கேட்க இவரும் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கிறாரு. அப்போ கேர்ள் ஃப்ரெண்டோடைய அப்பா பார்த்தீங்கன்னா கழுத்தில் தொங்கிட்டு இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்துட்டாரு. ஒரு முஸ்லீம் பொண்ணோட கழுத்தில் சிவலிங்கம் தொங்குதே அப்படின்னு மெக்கானிக் பாஷாவோட இடத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அண்ணன் கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா வந்திருக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாஷா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு அண்ணன் கேர்ள் ஃப்ரெண்டோடைய அப்பாவையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அண்ணன் உள்ளே வந்து அழுது மாட்டி இருந்திருக்கிறாரு. நான் ஒன்றும் உங்கள் அண்ணனை வந்து டார்கெட்லாம் பண்ணல, நான் என் லைனில் அந்த ஆள் குறுக்க வந்தான்னு சொல்லிட்டு கொலை பண்ணேன், உங்கள் அண்ணனாக தான் வாண்டடா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பாஷா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருங்க. லக்ஷ்மி எங்கடா வச்சிருக்கிற அப்படின்னு கேட்க இந்த பாஷா செத்து போயிடுறான். அப்போ தான் தெரிய வருது இவனுக்கு மேலே ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான். இவனுங்கெல்லாம் வந்து சப்போஸ் மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இறந்து போயிடணும் அப்படின்றது தான் ரூல் அப்படின்ட்டு. இப்போ பாஷா சம்மந்தப்பட்ட இடத்த ஆய்வு செய்யும் போது தான் விஷயமே தெரிய வருதுங்க. அதாவது பஸ்மாசூரா அப்படின்ற ஒரு அரக்கனோட வரலாறு பார்த்தோம் இல்லையா, அந்த அரக்கனுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக 18 திருநங்கைகளை பலி கொடுத்தா அந்த அரக்கனுக்கு உயிர் கிடைக்கும், ஸோ நமக்கு வந்து அந்த பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க ஒரு குடும்பத்தோடைய மண்டையில் ஊதி இருக்கிறாங்க. அந்த குடும்பம் பண்ணக்கூடிய வேலை தாங்க இது. அதாவது கர்நாடகாவில் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ண அந்த டாக்டரு, அப்புறம் தெலுங்கானாவில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தது, அப்புறம் இந்த பாஷா, இவங்க எல்லாருமே ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. மகாவிஷ்ணு மோகினி அவதாரத்தில் வந்து இந்த பஸ்மாசூரனை அழிச்சதுனால பலி கொடுக்கக்கூடிய ஆள் வந்து திருநங்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணி இந்த கொலை சம்பவங்களில் இந்த குடும்பம் ஈடுபட்டு இருந்திருக்குது. அந்த குடும்பத்தோடைய ஃபோட்டோவுமே கிடைக்குதுங்க. அதை ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய முகம் ஹீரோக்கு தெளிவாக ஞாபகம் வருது. அவர் வேற யாரும் இல்லைங்க, சிஐ சங்கர் அப்படின்னு இந்த கர்நாடகா சார்ந்த போலீஸ் ஆஃபீஸருங்க. அவரோட சர்வீஸில் இது வரைக்கும் அவர் சால்வ் பண்ணாத கேஸே இல்லை. அவர் சால்வ் பண்ணாத ஒரே கேஸு இந்த தொடர்கொலை வழக்கு மட்டும்தான். அதை சால்வ் பண்ண முடியாமையே ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம இந்திரஜித் சொல்லியிருந்தார் இல்லையா. உடனடியாக இந்த சங்கரை தேடி போக ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ தான் ஹீரோக்கு எல்லாமே புரிய வருது. அந்த திருநங்கையை எதுக்காக இவர் தத்தெடுத்தார் அப்படின்ட்டு. ஸோ அவர் பலி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தத்தெடுத்து வச்சுருந்துருக்கிறாரு. இப்போ 18வது கொலையை அவர் பண்ணி இந்த ரிச்சுவலை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. அந்த பஸ்மாசூரா அப்படின்ற அந்த ஒரு மாஸ்க்கு உயிர் கொடுத்து இவர் பவரை கெயின் பண்ண போகிறாரு. பைத்தியம் மாதிரி மேக்கப் போட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஹீரோ சங்கர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளப்புடவை கட்ட வச்சு அந்த பொண்ணை வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. இவர் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணை எழுப்புனா அந்த பொண்ணு ஒரு மாதிரி அன்கான்சியஸாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் டிரெக்டாக போயிட்டு இந்த சங்கருக்கும் ஹீரோக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. என்ன ஆனாலும் சரி இந்த ரிச்சுவலை கம்ப்ளீட் பண்ணி இந்த பஸ்மாசூரனுக்கு உயிர் கொடுத்து நான் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆளாக மாற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. எங்க இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவர் கொல்ல பார்க்குறாரு. இந்த சுச்சுவேஷனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அதாவது இது வரைக்கும் கொல்லப்பட்ட பெண்களுடைய தலையை வந்து பவுடராக்கி வச்சுருந்துருப்பானுங்க. அந்த பவுடர்லாம் வச்சு தான் இவனுங்க ரிச்சுவல் பண்ண போகிறானுங்க. அந்த பவுடரை எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டோம்னா இவனுங்களால அந்த ரிச்சுவலை பண்ண முடியாது. கடைசியாக இருக்கிற இந்த பொண்ணோட உயிரையாவது காப்பாற்றினா இல்லையா, அதெல்லாம் எடுத்து தண்ணியில் கொட்டிக்கிட்டு இருக்க உடனே இந்த சங்கர் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த மாதிரி 18 வருஷமாக நான் பண்ண சம்பவத்தை ஒரே நிமிஷத்தில் அழிச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த பலியெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் தீயில நின்றுறாங்க. தீயில நின்னவன் என்ன சொல்கிறான்னா, இத்தோட இது வந்து முடிவுக்கு வரப்போகிறது கிடையாது, நான் மறுபடியும் வருவேன், இந்த கொலைகளெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணி பஸ்மாசூரனை உயிர் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாரு. ரெண்டாவது லக்ஷ்மியை கொண்டு போய் எங்கே வச்சிருக்கானுங்கன்னே தெரியல. லக்ஷ்மியை தேட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா ஒரு ரூம்குள்ளே லக்ஷ்மியை அவனுக்கு அடைச்சி வச்சிருந்துருப்பானுங்க. உடனே ஹீரோ எப்படியோ லக்ஷ்மியை காப்பாற்றிடுறாரு. எண்ட் ஆஃப் த டே இந்த சீரியல் கில்லர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீரியல் கில்லர் ஒரு குடும்பமாக இருந்து தொடர்கொலைகளில் ஈடுபட்டு இருந்திருக்கிறான். இப்போ அவனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் க்ளோஸ் ஆகுதுங்க. இப்போ ஹீரோவோடைய அந்த ஒரு நேம் பார்த்தீங்கன்னா டிவிலேயும் நியூஸ் பேப்பர்லேயும் வருது. கவர்மெண்ட்டே கூப்பிட்டு அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ தான் ஹீரோடைய அப்பாவும் ராசியை செக் பண்ணி பார்க்கும்போது இனிமேல் ஹீரோவோட வாழ்க்கையில் எல்லாம் நல்ல காலம் தான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. இது எல்லாம் இத்தோட முடிஞ்சு போல, இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. அப்போ தாங்க ஹீரோக்கு ஞாபகம் வருது அந்த குடும்ப ஃபோட்டோவில் ஒரு சின்ன பையன் இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கான லீடை கொடுத்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, அப்புறம் என்னோட ப்ரெசன்டேஷன்
எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.